ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே போட்டு எப்படி கட் பண்ணணுங்கிறது கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அளவு எடுத்து வந்து கட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு அளவு எடுக்க தெரியாது. ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி அளவு எடுக்கணும், அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த அளவு ப்ளவுஸில் எப்படிலாம் அளவு எடுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்த அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன அளவுலாம் நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவுலாம் வேணுமோ அந்த அளவு எல்லாமே நம்ம இப்போ இதில் வந்து எழுதி வச்சுருக்கோம். ஒரு நோட்டில் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போது ரெகுலர் கஸ்டமராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து நம்ம அவங்க நேம் போட்டு எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க எத்தனை டைம் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண கொடுத்தாலும் நம்ம இந்த அளவு வந்து வச்சே நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து தேவைப்படாது. அதனால் இந்த மாதிரி நோட் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், என்னென்ன அளவுலாம் வேணுமோ அது எல்லாமே நான் இப்போ வந்து எழுதி வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போ நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் எப்படி வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்பு சுற்றளவு அதுதான் மெயின். ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணி போடும்போது இந்த மார்பு சுற்றளவு வச்சு தான் நம்ம வந்து மடித்து போடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து கொக்கிப்பட்டி சைடு தான் நம்ம வந்து எந்த அளவுனாலும் கொக்கிப்பட்டி சைடு தான் எடுக்கணும். இந்த சைடு எடுக்கிறது தான் கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு வரும். அதனால் இப்போ கொக்கி சைடில் இருந்து நம்மளோட அந்த ஆம் ஹோல் இருக்கா, அந்த ஆம் ஹோல் வரைக்கும் என்ன அளவு இருக்குதுன்னு வந்து அளந்துக்கோங்க. இப்போ எனக்கு இது வந்து 8 இன்ச் இருக்குது. இப்போது ஒன் சைடு தான் 8 இன்ச் வந்து நான் வந்து அளந்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து 4 கிளாத் நம்மளுக்கு இருக்கும். இது வந்து 4ஆக மல்டிபிள் பண்ணணும். 4ஆக மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? நாளைக்கு 32 வரும். 8 × 4 32. இது வந்து 32 இன்ச்சு ப்ளவுஸு. இப்போ நம்ம இந்த இதை வச்சே நம்ம எத்தனை இன்ச்சு ப்ளவுஸுங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 32 இன்ச்சு ப்ளவுஸு, அதை நம்ம வந்து இதில் குறிச்சிக்கலாம். மார்பு சுற்றளவு வந்து 32. இதை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 8 வரும். இப்போ நம்ம 32 இன்ச் வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவு. இப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங்காக நீங்கள் விடணும் அப்படின்னா அந்த 32 இன்ச்சில் ப்ளஸ் 2 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்காக விட்டுருப்போம். இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு மொத்த உயரம் வந்து நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். மொத்த உயரத்துக்கு பின்னாடி வந்து நம்ம திருப்பி மேலே ஷோல்டர்லேருந்து கீழே அடி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. என்ன அளவு இருக்குது, என்ன ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பாருங்கள் 12 இன்ச் இருக்குது. தெரியுதா? 12 இன்ச் இருக்குது. இவங்க வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் 12 இன்ச் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் மினிமம் வந்து 13 இன்ச் தான் கரெக்டான அளவு. இப்போ 12 இன்ச் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச், கீழே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச் சேர்த்து 2 இன்ச்சு. அப்போது 12 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக 2 இன்ச். 12 இன்ச் வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவு. ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு 2 இன்ச் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஷோல்டரோட அளவு நம்ம என்னென்னு குறிச்சிக்கலாம். ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரோட அளவு வந்து குறிச்சிக்கோங்க. மேக்ஸிமம் 2, அப்புறம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் 2.5 அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் 2 இன்ச் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் நம்மளுக்கு போகும். ஏன்னா ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச், இங்கே நெக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது நெக்கு மடித்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அதனால் 2 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக ஒரு 1 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ முன் கழுத்தோட அகலம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த கழுத்து வந்து நிறைய பேருக்கு எப்படி வந்து அளக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பாருங்கள், முன்கழுத்து வந்து இப்போ நம்ம இந்த அகலம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கொக்கிப்பட்டி இருக்கா, அந்த கொக்கிப்பட்டியிலேருந்து அளந்து கரெக்டாக இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் அப்படியே டேப்பை ஃபோல்ட் பண்ணி நம்மளோட அந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கா, அதில் நேராக டேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக நெக்கு வந்து என்ன அளவு இருக்கோ, நெக்கோட அகலம் என்ன அளவு இருக்கோ அது வந்து நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், 2.25 இன்ச் இருக்குது. நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச் இருக்குது. இப்போது நெக்கோட இறக்கம் நம்ம கண்டுபிடிக்கணுனாலும் இதே மெத்தட் தான். மேலே ஷோல்டர்லேருந்து வச்சு கரெக்டாக இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது டேப்பை இப்படி ஃபோல்டு பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஃபோல்டிங்கில் வர்ற அளவு தான் நம்மளுக்கு இறக்கம். இதில் வந்து 5.5 இன்ச் இருக்குது. 5.5 இன்ச் இருக்குது. அப்போ நெக்கோட அகலம் 2.25, இறக்கம் வந்து 5.5. இப்போ நம்ம இதில் வந்து குறிச்சிக்கலாம். 2.25, இதில் 5.5. இப்போ நம்ம இதில் ஃபோல்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு இதோட ஸ்ட்ரெயிட்டில் ஸ்கேல் கூட வச்சு நீங்கள் வந்து
அளந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப விரிக்கக்கூடாது. நெக்கை விரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு கூடிக்கிட்டே போகும். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்கு வந்து நம்மளுக்கு தெரியும்ல அந்த வளைவு எந்த இடத்துல வரும் அப்படிங்கன்னா அந்த மாதிரி வளைவு வந்து நேராக எடுத்து வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான நெக்கோட அகலம் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ அடுத்து வந்து நம்ம பின் கழுத்தோட இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பின் கழுத்து வந்து நம்மளுக்கு மொத்த ஹைட் வந்து 12 இன்ச் இருந்துச்சு அப்படி தானே, 12 இன்ச் இருந்துச்சு. இப்போ அதே 12 இன்ச்சு நம்ம இங்கேருந்து 12 இன்ச்சு மார்க் பண்ணும்போது நம்ம ஷோல்டர்லேருந்து வச்சு பார்க்கும்போது 12 இன்ச் இருந்துச்சு. இப்போ அதே இதை நம்ம நெக்கோட சென்டரில் வச்சு கீழே 12 இன்ச்சை வச்சு பாருங்கள். தெரியுதா? கீழே வந்து 12 இன்ச்சை டேப்பில் வச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த நெக்கோட இறக்கத்தில் நெக்கோட அளவில் கரெக்டாக ஒரு அளவு வரும். அதுதான் நம்மளுக்கு நெக்கோட இறக்கம். 6.5 இன்ச் வருது. தெரியுதா? 6.5 இன்ச் வருது. இப்போ நம்ம இது வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 6.5 இன்ச் இதுதான் பின் கழுத்தோட இறக்கம். இப்போ ஆம்ஹோலோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுவுமே கொக்கி பெட்டி சைடு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து நம்ம ஆம்ஹோல் ஜாயினிங் இருக்கா கீழே அது வரைக்கும் அந்த மாதிரி அந்த வளைவை அப்படியே நீங்கள் அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆம்ஹோலோட இறக்கம். இது வந்து 6.25 இன்ச் இருக்குது. 6.25 இன்ச் இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு ஆம்ஹோல் வந்து இப்போ நம்ம ப்ளவுஸ் இப்படி இந்த ஆம்ஹோல் வந்து இதில் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. இது நெக்கு. இது வந்து ஆம்ஹோல் வந்து இந்த இறக்கம் எவ்வளோ வைக்கணுங்கிறது தெரியாது. இப்போ நம்மளுக்கு ஆம்ஹோல் வந்து 6.25 இன்ச் இருக்குது. இது வந்து சுற்றளவு தான். இப்போ இறக்கம் வந்து நம்மளுக்கு இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணி நீங்கள் இந்த இறக்கத்தை மேலேயும் கீழே ஏற்றி இறக்கி வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த 6.25 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம எப்படி கட் பண்ணணுங்கிறது கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆம்ஹோல் சுற்றளவில் வந்து எப்படி கரெக்டாக வர்ற மாதிரி கட் பண்ணணுங்கிறது நம்ம அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். இப்போ நம்ம வந்து டாட்டு வந்து குறிக்கிறதுக்கு அந்த டாட் அளவு எப்படி அளக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுவுமே கொக்கி பெட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் இருக்கா, ஷோல்டர்லேருந்து கீழே நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த பட்டி ஜாயினிங் வரைக்கும் என்ன அளவு இருக்குங்கிறது அளந்து குறிச்சிக்கோங்க. இதில் 10 இன்ச் இருக்குது. பட்டி ஜாயின் பண்ணுறது வரைக்கும் 10 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம இது பட்டி ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச்சும் ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு அப்போது நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு 1 இன்ச் வந்து விடணும். அப்போது டாட் வந்து 10 இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு இன்ச்சு. இதுதான் நம்மளோட டாட்டோட இந்த அளவு. இப்போ நீங்கள் கொக்கிப்பட்டி சைடு இந்த டாட்டு அது வந்து இதில் நீங்கள் குறித்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கொக்கிப்பட்டி சைடு இதில் எத்தனை இன்ச் இருக்குது? 2.25 இன்ச் இருக்குது. ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக 2.25 இன்ச்சு 1/2 இன்ச் ஸ்டிச்சுக்காக விட்டுக்கோங்க. இப்போ 3.25 இன்ச் வரும். இதில் 4.25 இன்ச் இருக்குது. அதில் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 3.25 இன்ச்சு. இதில் இல்லை 3.25 இன்ச் வந்து கொக்கிப்பட்டி சைடு. அப்புறம் ஆம்ஹோல் சைடு வந்து 5.25 இன்ச் வந்து ஆம்ஹோல் சைடோட மார்க்கிங். இது வந்து நம்மளுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு டாட்டோட அளவு வந்து நம்ம இந்த கீழே பட்டியோட வளைவு வெட்டுவோம்ல அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த அளவு எல்லாமே தேவைப்படும். இந்த அளவு வந்து மார்க் பண்ணி குறிச்சிக்கோங்க. இப்போ பட்டி அளவு வந்து பார்த்துக்கலாம். பட்டி வந்து நான் எப்போவுமே அளந்து வந்து கட் பண்ண மாட்டேன். அது எப்படி கட் பண்ணணுங்கிறது கூட நம்ம வந்து வீடியோவில் போட்டிருக்கோம். எப்படி பட்டி ஸ்டிச் பண்ணணுங்கிறது கூட வீடியோவில் போட்டிருக்கோம். ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பக்கத்தவங்க போய் பாருங்கள். இப்போ உங்களுக்காக பட்டி கூட நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஆம்ஹோல் சைடு வந்து பட்டியோட அளவு 3 இன்ச் இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து ஸ்டிச்சிங்காக இதில் 1/2 இன்ச் விடணும். கீழே வந்து இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச் விட்டால் போதும். மடித்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து கீழே எக்ஸ்ட்ரா நம்ம வந்து விட வேண்டியிருக்கோம். இதில் வந்து 2.25 இன்ச்சு 2.25 இதுலேயும் 3 இன்ச் தான் இருக்குது. அப்போது பட்டி வந்து இந்த சைடும் 3 இன்ச் தான், அந்த சைடும் 3 இன்ச் தான். அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எப்போவுமே அளந்தது கிடையாது. உங்களுக்காக அளந்து காமிக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஸ்டிச்சிங்காக கீழேயும் மேலேயும் ப்ளஸ் 2 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டியோட அளவு. இப்போ கை வந்து எப்படி நீங்கள் அளந்துக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கை வந்து ஃபஸ்ட்டு கையோட லென்த்து எவ்வளோ அப்படிங்கிறத அளந்துக்கோங்க. இருக்கா கையோட லென்த் எவ்வளோங்கிறத அளந்துக்கோங்க. 6 இன்ச் இருக்குது. 6 இன்ச் தான் நம்மளுக்கு கையோட லென்த்து. அதிலிருந்து ஒரு 3 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக வரும். 6 இன்ச் கையோட நீளம் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு. அப்புறம் நம்மளுக்கு இந்த கையோட சுற்றளவு இதாக இருக்கா, நம்ம கையில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம்ல இந்த கையோட சுற்றளவும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது 4.25 இருக்குது. 4.25னால் 8.5 இன்ச் வரும். மொத்த சுற்றளவு 8.5 இன்ச்சு. ஆஃபாக டிவைட் பண்ணும்போது 4.25 இன்ச் வருது.
இப்போ நம்ம கைக்கு வந்து ஆம் ஹோல் வளைவு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து வச்சு கையெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுங்க கூட தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது எல்லாமே வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இவ்வளோ தான், இந்த அளவுகள் எல்லாமே தான் நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து தேவைப்படும். கடைசியாக நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த கொக்கிப்பட்டியில் இருந்து அப்படியே அளந்து இந்த பக்கமாக வீப்பட்டி வரைக்கும் அளந்து எடுத்துக்கோங்க. வீப்பட்டி வரைக்கும் அளந்து எடுத்துக்கோங்க. இது 26.5 இன்ச் இருக்குது கரெக்டாக. இது 26.5 இன்ச் இருக்குது. அந்த 26.5 இன்ச் வந்து கடைசியாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத கீழே வந்து இந்த மாதிரி நான் எப்படி அளவு டேப் வச்சு அளவு எடுத்தனோ அந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து கரெக்டாக இருக்கான்னு கீழே வந்து உடம்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறமா எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மார்பு சுற்றளவும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தோமோ அந்த இந்த அளவு நம்மளுக்கு இந்த 8 இன்ச் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு வந்து நம்ம வந்து இப்படி தான் எடுக்கணும். இப்படி தான் நானும் எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்படியே அளவு ப்ளவுஸை போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது கூட நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.